வணக்கம். புதுக்கோட்டை மாவட்ட நலவாழ்வு சங்கம் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வு துறையிலிருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ பல்வேறு நோட்டிஃபிகேஷன் இதில் ஹோமியோபதி, சித்தா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், மருந்து வழங்குனர், பல்நோக்கு பணியாளர் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் 8/7/2024 அன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 18/7/2024 தான் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி. ஈவினிங்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேக்கன்சி பற்றியான டீட்டெயிலை பார்க்கலாம். ஸோ உங்கள் நண்பர்கள் யாராவது புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம வேலை வெளிக்காட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மருத்துவ அலுவலர் ஆயுஷ் 2 வேக்கன்சி இருக்குது. சித்தாவில் ஹோமியோபதியில் 1 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி முடிச்சிருக்கீங்க, பேச்சுலர் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி முடிச்சிருக்கீங்கன்னா அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 34,000 ஸ்டார்டிங் சேலரி. நெக்ஸ்ட்டு மருத்துவ வழங்குனர். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க டிப்ளமோ இன் இன்டெகிரேட்டரி ஃபார்மசி அல்லது டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கீங்க, ஆயுர்வேதா அல்லது ஹோமியோபதி முடிச்சிருக்கீங்க அந்த ஃபார்மசியில் அப்படின்னா மறக்காமல் அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. ஆயுர்வேதாவில் 1 வேக்கன்சியும் ஹோமியோபதியில் 2 வேக்கன்சியும் ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு தினக்கூலியாக 750 ரூபாய் வழங்கப்படும். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது, சுகாதார மையத்தில் எந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது அப்படின்ற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பல்நோக்கு பணியாளர், மல்டிபர்பஸ் ஒர்க்கர். ஸோ 8th பாஸாக இருக்கீங்க, 8th பாஸ் அண்ட் 10th ஃபெயிலாக இருக்குங்க கூட அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 6 வேக்கன்சி இருக்குது. தினக்கூலியாக அவங்களுக்கு ரூபாய் 300 ஒரு நாள் சம்பளமாக கொடுப்பாங்க. இது எந்தெந்த இடத்துல இருக்குன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், கோணப்பட்டு, வடகாடு. ஸோ பல்வேறு இடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த வேக்கன்சி உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. சொந்த ஊர்லேயே இந்த வாய்ப்பு தவற விடாதீங்க. ஒவ்வொரு சுகாதார மையத்துக்கான வேக்கன்சிஸும் எந்த பிளேஸில் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விண்ணப்ப படிவம் யாருக்காவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் போடலாம். ஸோ அது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலை தற்போது பார்க்கலாம். இதுதான் நேஷ்னல் ஹெல்த் மிஷன்ஸ் தமிழ்நாடு அதிலிருந்து நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ என்னென்ன ஒர்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் சித்தா ஹோமியோபதிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு நேராக நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை அதாவது மருத்துவ வழங்குனருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா செகண்டு, மல்டிபர்பஸ் ஒர்க்குங்கன்னா 3rd ஒன்னை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஆதார் நம்பரு, தற்போது உங்களுடைய வீட்டு முகவரி எல்லாமே உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட மறக்காமல் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதே மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வசிக்கிறீங்க அப்படின்னா இருப்பிட சான்றிதழும் வாங்கி ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க. பிளேஸ் அண்ட் டேட் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய மார்க் ஷீட்ஸ் 10th 12th டிகிரி முடிச்சிக்கிங்க அப்படின்னா கூட அதனுடைய மார்க் ஷீட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் பண்ணி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு அல்லது அப்படி இல்லைன்னா ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக படித்த மார்க் ஷீட் அதாவது டிசியும் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே கண்டிப்பாக ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரீன் பெயிலில் சைன் பண்ணக்கூடிய அதிகாரிக்கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜெராக்ஸ்லேயும் சைன் வாங்கிடுங்க. ஸோ வரக்கூடிய 18/7 18/7/2024 உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கப்பட்டுள்ள அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்ரஸ் என்னன்ட்டு பார்க்கலாம். விண்ணப்ப படிவம் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர், மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம், பழைய அரசு தலைமை மருத்துவமனை வளாகம், புதுக்கோட்டை 622001. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வரக்கூடிய 18 அனுப்பணும். ஸோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க 0432220409 அப்படின்ற டெலிஃபோன் நம்பருக்கு பணி தொடர்பான சந்தேகங்களாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அன்று மாலை 5 மணிக்குள்ள உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் நேரடியோ அல்லது தபால் மூலமாக கூட சென்ட் பண்ணலாம். தெரிஞ்சவங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் இருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த வேலை வெளிக்காட்டி சேனல் இந்த மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.